சூப்பர் டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு சமையல் வித் ஷர்மி எபிசோட் 6. 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். 300 கிராம்ஸ் மட்டனுக்கு 250 கிராம்ஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதில் பாதி கட் பண்ணியும் பாதி அரைச்சும் சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். 300 கிராம்ஸ் மட்டன், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா வதக் பண்ணிக்கோங்க. 200 கிராம்ஸ் தக்காளியில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாதி தக்காளி அரைக்கணும்னு சொன்னல, அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மாம் ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 விசில் கொடுத்து இறக்குனா செம்ம டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி. ஒரு 2 பிஞ்ச் கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி. இப்போ உங்களுக்கு இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க.